நைட்டு டிராவல் பண்ணும்போது சிக்கன் சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க சிக்கன் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஒரு ஆவி பின்தொடரும். ஆமா, கார்த்திக்கும் அவர் மனைவி ரோஜாவும் ஊட்டிக்கு கிளம்பிட்டாங்க. நைட்டு கரெக்டா 1 மணி இருக்கும். ஊட்டி மலை சாலையில பனி மூட்டம், அடர்ந்த மரங்களும் அப்படி திகிலூட்டும். கார்த்திக் மெதுவா ஓட்டி செல்ல ரோஜாக்கு பசி தாங்கல. ரோஜா கையில கொண்டு வந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கார்த்திக் சிரித்தபடி, இந்த ராத்திரியில சாப்பிடாத, இது எங்க வந்து நிக்கும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஜா சிரித்தபடி காரில் உள்ள பார்சலில் இருந்த சிக்கன் 65 சாப்பிடுறா. சூடான கமகமகமனு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு கலந்த அந்த சிக்கனின் மனம் ஜன்னலை தாண்டி பனிமூட்டம் நிறைந்த காட்டுக்குள் மெல்ல பரவுது. ரோஜா ஒரு பீஸ் சிக்கனை எடுத்து ஆசையா சவச்சா. அந்த சமயத்துலதான் கார்த்திக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. பின்னால இருக்கிற சாலையில ஹெட்லைட் வெளிச்சமோ ஏதோ ஒரு காருக்கு பின்னாடி மிக வேகமா வரது போல தோணுது. ரோஜா, சிக்கனை தூக்கி வெளியில போடு, ஒரு உருவம் நம்மள துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்றான். ரோஜாவும் பயந்துகிட்டே அந்த சிக்கன் 65 தூக்கி போடுறா. அந்த பின்னாடி வந்த உருவம் அந்த சிக்கன் பீஸை எடுத்து கடிச்சு கொதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இத பார்த்து 2 பேரும் பீதியில உறைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.